வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். உலகையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம்னா, சொல்லுத விடியே சொல்லுத. கோட்டு படத்துல ஒரு பாட்டு வந்திருக்குண்ணே, கேட்டியா? ஆமா, தளபதி விஜய் சும்மா தெறிக்க விடுறாரு டான்ஸ்ல. டைட்டில் என்ன தெரியும்? விசில் போடு நம்ம சிஎஸ்கே. ஆமா, நான் அன்னைக்கு வேற சிஎஸ்கே மேட்ச் வேற கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா, யுவன் சங்கர் ராஜா அந்த பாட்டு சமூக வலைதளம் என்று சொல்லப்படுகிற அனைத்து ஏரியாக்கள்லையும், அதுவும் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மீம் நேஷன் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இது என்ன பாட்டு, இது என்ன லிரிக்கு, அது இதுன்னு அவங்களுடைய அந்த இன்ஸ்டன்ட் குக்கிங் மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவே அந்த பாட்டு ரிலீஸ் ஆனோடனே அது கேட்டோடனே அது பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்போ தான் ஒன்று தோணிகிட்டே இருந்துச்சு. அதுலேயும் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, அவர் தான் பெரிய ஆள், அவர் இது வரைக்கும் போட்டது எல்லாமே தாறுமாறு தக்காளி சோறு, இந்த மாதிரிலாம் சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா யாரு? யுவன் சங்கர் ராஜா யாரு? அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு நீ சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்களுடைய காலகட்டத்தில இருந்தா அவருடைய பீக்கு பிரைமு எல்லாமே சொல்லலாம். நான் அப்பொழுதெல்லாம் சிறு பிள்ளை ஸ்கூல் எனக்கு இருக்குது, நானும் வரேன், நீ ஆரம்பிச்சுடு. ஒண்ணுமே கிடையாது. அது என்ன ஆரம்பிக்கிறதுக்கு என் காலகட்டம் கிடையாது, எல்லார் காலகட்டத்துக்குமே யுவன் வந்து ஒரு எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சாங் இருக்கும். அது வந்து கான்சியஸா அன்கான்சியஸா பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கும். நீ யாரை வேணா போய் கேட்டேன்னு வச்சுக்கேன், அதுல பார்த்தோன்னா மறைமுகமாவே யுவன் சங்கர் ராஜா உள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இந்த சாங் எனக்கு போய் இந்த பாட்டு அது யுவன் பிளான்ல அப்படின்னு நம்ம வந்து கேட்குற அளவுக்கு ஒரு எல்லார் வாழ்க்கைக்குள்ளேயும் எப்படி ஒரு இளையராஜா ரஹ்மான் இருக்கிறாரோ அந்த மாதிரி யுவனும் இருக்க எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். அப்போனா நீங்களே புரிஞ்சுக்கணும் அவர் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் செஞ்சிருப்பாரு அப்படின்றத. இந்த வீடியோ தான் டாபிக்னு நான் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஏதாச்சும் ஒன்று பெருசா ஒன்று போட்டுட்டே ஆகணுமே, ஒரு டைலாக் பஞ்சு மாதிரி நமக்கு இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது பைக் ஓட்டிட்டு வரும்போதே ஒன்று தோணுச்சு, எல்லாரோடைய ஒரு கண்ணீரை அவர் சம்பாதிச்சிருப்பார். அதை எப்படி நான் சொல்ல வரேன்னா, யுவன் சங்கர் ராஜாவை நான் ரொம்ப நெருக்கமாக தான் பார்ப்பேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் காதல்னு இருக்கும், காதல் தோல்வின்னு இருக்கும், பல இடங்கள்ல உடஞ்சி போய் உட்காடும் போதெல்லாம் ஒரு நாளில் பாட்டு. இந்த காதல் தோல்வி எனக்கு இல்லைனாலும் நான் காதல் தோல்வியில இருக்கேன்னு சில பாட்டு, அவரோட பாட்டு, அந்த அவரும் நான் முத்துக்குமார் செல்வராகவன் காம்போல வந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது ஐயோ எனக்கும் ஒரு காதல் இருந்து அது தோல்வி அடைஞ்சு அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரியும் இருக்கும். ஆமா, இந்த விஷயம் மட்டும் கிடையாது. இப்போ யுவன்னாலே இப்போ யூடியூப்ல போய் அடிக்கிறோம்னு வச்சுங்களேன், யுவன் ட்ரக்ஸ்ன்னு இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ட்ரக் மாதிரி நம்மளுக்கு அந்த சாங் வந்து ஒன்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே காதை வந்து அப்படி காதில் அப்படி தென்றல் மாதிரி வீசிட்டு போவாது, அப்படியே உள்ளுக்குள்ள போய் மனசு வழியா அப்படியே ஒரு வழி பண்ணிட்டு தான் அப்படி வெளியே வரும். இந்த மன்மதன்ல சொல்ற மாதிரி தான் விட்டு. ஆமா, அந்த மாதிரி தான் யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸ் வந்து இருக்கு எல்லாரோட லைஃப்லயுமே. அதுக்கு முதல்ல புள்ளியார் சூழி போட்டதுன்னு பார்த்தேன்னா, நம்ம வந்து இவர் 97ல் அரவிந்தன் ஒரு படத்துல இளையராஜா தானே ஃபர்ஸ்ட் புள்ளியார் சொல்லி இளையராஜா தான். ஆமா, அவரு வந்து அப்பா வந்து அந்த ப்ரொடியூசரே சொல்லியிருப்பாரு, டி சிவா அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ராஜா சார்ட்ட மியூசிக் கேட்கறதுக்கு தான் அந்த அரவிந்தன் படத்துக்காக போயிருப்பாரு. அப்போ யுவன் வந்து என்ன அங்கிள் எங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒன்று 16 வயசுலேயேவா 16 வயசுலேயே அப்படின்னு சும்மா கேட்கும் போது, அப்போ சரிப்பா அப்படின்னு இவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்ல போய் அப்புறம் ராஜா சார் வரும்போது பாருங்க உங்க பையன் அந்த மாதிரி கேட்குறான் அப்படின்னு கொடு அப்படின்ட்டு போயிட்டாரு. இவர் என்ன கொடுன்ட்டாருன்னா, ஆமா கொடு அவன் பண்ணுவான் அப்படின்னாரு. அப்படி வந்த ஒரு வாய்ப்பு தான் அரவிந்தன் படம் வந்து யுவனுக்கு ஆரம்பிச்சு தமிழ் சினிமாவுக்கு யுவன் ஒரு மியூசிக் டைரக்டர்னு வந்தது வந்து அங்க இருந்து தான். இப்போ பாலிவுட்ல வந்து கபூர் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, சினிமாக்குனே ஒரு ஃபேமிலி, ஆக்டர்ஸுக்குனே ஒரு ஃபேமிலி இருக்க மாதிரி இது இசைக்குனே ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம் இளையராஜா சார் குடும்பத்தை. ஏன்னா எல்லாருக்குமே அங்கே இசைங்கிறது மேண்டேட்டரியா கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரோட இன்டர்வியூஸ்லையுமே வந்து ஒரு விஷயம் இருக்கும், யுவன் வந்து அவனுக்கு பை பிளட்டே வந்துருச்சு இசை அப்படின்னு தான் எல்லாருமே, அவங்க அக்காவா இருக்கட்டும் எல்லாருமே சொல்லுவாங்க. பவதாரணி சொல்லியிருப்பாங்க, வெங்கட் பிரபு சொல்லியிருப்பாரு, ஏன் இளையராஜாவே ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. கார்த்திக் ராஜா ஃபுல்லி அதாவது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாரு. ஆனா யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து எதுவுமே கத்துக்கலையான, அவர் வந்து பை நேச்சர் பை பர்த்ல இருந்தே அவருக்கு அந்த மியூசிக் இருக்கு. அது இல்லாம அவர் அந்த வந்த புதுசுல கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, அப்போ வந்து ராஜா சார் கொஞ்சம் பீக்ல கொஞ்சம் கம்மியாக ஒரு நேரத்துக்கு இப்போ ரஹ்மான் வந்து அந்த பூம்ல இருக்கும்போது அவரோட நண்பர்கள்லாம் வந்து இவரை புள்ளி பண்றது இந்த மாதிரிலாம் பேசும்போது நம்ம இவரை பீட் பண்ணி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி மனசுக்குள்ள இருந்ததாகவும்,
இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கேருந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை வந்து அவர் பயங்கரமாக பயன்படுத்தினார். அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல போனால் ஃபஸ்ட்டு அதுக்கு புள்ளியார் சுழி போட்டதுன்னு பார்த்தா வசந்த், டைரக்டர் வசந்த். அவர் தான் பூவெல்லாம் கேட்டுப்பாருன்னு ஒரு படம், அங்கே ஆரம்பித்தது சாங்ஸ் எல்லாமே. அந்த லவ் சாங்ஸு, அந்த சூர்யா ஜோதிகாவோட லவ்லாம் வந்து அங்கேருந்து தான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாமே. அதுக்கு புள்ளியார் சுழி போட்டதும் யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ் தான். எனக்கு பாட்டு பாடலான்னு வருது, பட் இருந்தாலும் வச்சிருவாங்க. அதனால வந்து அங்கே ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பிரேக் அடி தூள் கிளப்புனதுன்னு தீனா தலை அஜித் படம், சும்மா வத்தி குச்சி பாட்டு அங்கே ஆரம்பிச்சதான். நக்மா ஒரு பக்கம் டான்ஸு, இந்த நேரத்தில் இதை சொல்லாத, இதுவும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அஜித்துக்கு மட்டும்தான் அவர் நல்லா போடுவார், விஜய்க்கு ஏங்க அவர் விஜய்க்கே 2வது படம் இப்போதாங்க போடுறேன். அதாவது தளபதி வந்து பெரும்பாலும் அவர் வந்து அந்த டைம்ல ப்ரிஃபர் பண்ணது வித்யாசாகர், இவரு பெருசா ப்ரிஃபர் பண்ணது வந்து யுவன். இப்படிதான் இவங்க வந்து அவங்கவுங்க பாதையை வந்து வகுத்துக்கிட்டாங்க. ஆனா அவர் புதிய கீதை படத்துக்கு பாட்டு போட்டிருக்காரு. அந்த படத்துல வசியகாரா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடலையா? அது படம் ஒரு மார்க்கமா தான் இருக்கும். படத்தை விடு, வசியகாரா பாட்டு இட்டா இட்டு இல்லையா போட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் இப்போ கோட்டுக்கு வந்திருக்காரு, ஒரு பாட்டு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. வெயிட் பண்ணுவோம். இது என்ன அவ்வளோ ஒன்றும். இப்போ இன்றைய காலகட்ட இருக்கிறவங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்டா டக்குன்னு வந்தவொடனே பிடிச்சிடணும் அப்படின்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அனிருத் பண்ண வேலை. ஏன்னா முன்னாடி ஒரு பாட்டுன்னா குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் இருக்கும். என்னைக்கு அனிருத்தோடைய காலங்கள் ஆரம்பிச்சதோ இந்த 4 நிமிஷம் 4.25 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு பாட்டை போட்டு முடிச்சிடுறது. என்னன்னா கிட்டத்தட்ட பானிபூரி மாதிரி, நம்ம என்னதான் ஒரு 100 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிட்டாலும் கடைசியாக இன்னும் ஒன்று சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு அந்த தூண்டுதல் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அனிருத் பாட்டம். நீ 10 தடவை கேட்டால் கூட இல்லை, சீக்கிரமா முடிஞ்சிச்சு இன்னொரு தடவை கேட்கலாமே. இந்த ஒரு விஷயத்த அனிருத் ட்ரெண்ட்ல எடுத்துன்னு வந்ததுனால இவங்க வந்து அந்த மாதிரியே இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க, கடந்த 5 வருஷத்துல தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட படங்கள், பெரிய ஹீரோஸ் படங்கிறது எல்லாமே யாரு கையில வச்சிருந்தா அப்படின்னா முழுக்க முழுக்க அனிருத் தான். எனக்கு தெரிஞ்சு 70% வச்சு சொல்லலாம்ல. ஏன்னா ரகுமான் எனக்கு தெரிஞ்சு அவரும் இருக்கிறாரு. ஏன் யுவன் பண்ணலையா? யுவன் 2000s அந்த ஆரம்பிச்ச புதுசுல தீனால ஆரம்பிச்சது அவரோட கூட்டணி நீங்க வச்சனால எல்லா டாப் படமும் அதுக்குள்ளேயே அடங்கிடும். அவர் கூட்டணி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வசந்த் சார் கூட வந்து கூட்டணி போட்டு பண்ணது. அதுக்கப்புறம் வந்து முருகதாஸோடைய முதல் படம் அவர் தான். அது இல்லாமல் லிங்குசாமி இருக்காரு, அவருக்கும் பயங்கரமான பிரேக் கொடுத்தது. பையா வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு உனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சண்டைக்கோழி, அதுதான் சண்டைக்கோழி. அதுக்கப்புறம் பையா, இது ரெண்டும் வந்து பயங்கரமான ஹிட்டு சாங்ஸ் எல்லாமே. அவருடைய காட்ஃபாதர்னே சொல்லிடலாம் நம்ம செல்வராகவன். யாருக்கு என்ன அது வந்து இல்ல, ஃபர்ஸ்ட் செல்வராகவனுக்கே இவர் தான் வந்து அந்த ஒரு அட்ரஸ் கார்டாவே இருந்தது. இதுதான் துள்ளுதோ இளமை பாட்டு வந்து அதோடைய பிளாக் பஸ்டர் ஹிட்டை வந்து நம்ம சொல்லி அடங்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்கூல் பசங்கள்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் சும்மா பயங்கர கிரேஸ் அங்க ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் காதல் கொண்டேன் சமைஞ்சி அப்படியே லைனா புதுப்பேட்டை வரைக்கும் அது அவங்களுடைய கூட்டணி வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு. இந்த பக்கம் இப்படின்னா இன்னொரு பக்கம் விஷ்ணு வருது. அவர் ஒரு பக்கம் அது கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்ட் ஸ்டைலிஷா இருக்கும். அது ஒரு பயங்கரமான ரேப் அவங்களுக்குள்ள வந்து அது அப்படியே பில்லா வரைக்கும் அஜித் அப்படியே கூட வந்து அது ஒரு பக்கம் தொடர்ந்து அது ஒரு பக்கம் வந்தோடனே இன்னொன்னு சிம்பு. தனுஷ்க்கு எப்படி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து யுவன் வந்து ஒரு பயங்கரமான பிரேக் கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ, சிம்புவுடைய அதாவது அவரு சினிமால அதாவது இப்போ டிஆர் சார் வந்து அவங்க கூட்டணியில வந்த படங்கள் ஆரம்ப காலத்துல வந்து சிம்புக்கு இருந்துச்சு. அப்போ மியூசிக் வந்து அவரே போட்டுருவாரு. அதை தாண்டி சிம்பு சொந்தமா தன்னுடைய சொந்த காலில் நின்று தான் வந்து ஒரு படத்தை எடுக்கிறேன், நான் வந்து ஒரு முன்னின்று ஒரு படம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து யுவன் தான். சிம்பு யுவன் கூட்டணியில வந்த சாங்ஸ் எல்லாமே பிளாக் பஸ்டர். மன்மதன்லாம் வந்து பயங்கரமான ஹிட். மன்மதன் வல்லவன்லாம் நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியமே. சிலம்பாட்டம் ஓப்பனிங் சாங்லாம் வர பாட்டுலாம் வேற லெவல்ல இருக்கும். எனக்கு என்ன புரியலன்னா, இந்த ஓப்பனிங் சாங்குன்னு இதை அதை சொல்றாங்களா இல்ல பீட் சாங்னு சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. கோட்ல வந்து அதை ஓப்பனிங் சாங்கா வச்சிருக்காங்களா இல்ல ஒரு நடுவுல வர இந்த அம்பானி பரம்பரை சாங் மாதிரி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, அதாவது ரகுமானும் ராஜாவும் கலந்த ஒரு மிக்ஸ் தான் வந்து யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கிராமிய இசைகள்ல போனாலும் பிச்சு மேஞ்சிருவாரு, வெஸ்டர்னைஸ்டு போனாலும் பிச்சு மேஞ்சிருவார். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபியூஷனா கொடுக்கறதுன்னு நம்ம யுவன் வந்து அவர் பண்ண சம்பவங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்னைக்கும் ஒரு நாளில் பாட்டு கேட்காதவங்க யாராவது இருக்கிறாங்களா? அது வந்து லவ் ஃபெயிலியர்னு கிடையாது, வாழ்க்கையிலே தோத்து போனவன் ஏதோ ஒரு மன கஷ்டத்துல ஒரு தடவை அந்த பாட்டை கேட்டான்னா சே இவ்வளவுதானடா
கடந்து போவோம், இன்னும் வாழ்க்கை இருக்குன்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த சாங் கொடுத்த கிரேஸ் வந்து எந்த அளவுக்குன்னா, ஒரு கான்செர்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு பாட்டுக்காகவே எல்லா கான்செர்ட்டுக்குமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் டிக்கெட் எடுத்து போவாங்க. ஆமாண்ணே, புரியுது, எல்லாமே கரெக்டு தான். பட் இப்போ இருக்கிற அந்த ஆடியன்ஸுன்னு பார்த்தா, அதுவும் ஆடியன்ஸ் இல்லை, அவங்க ஜஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, அப்படி தான் நான் அவங்கள பார்க்குறேன். வாண்டடாக ஒரு நெகட்டிவிட்டியை தான் ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. எல்லாத்துக்குமே ஈவன் இப்போது மங்காத்தா வரும்போது அந்த பாட்டெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போதைய பீரியட்ல வந்து அது இந்த அம்பானி பரம்பரை பாட்டு மச்சி ஓப்பன் த பாட்டில், அது தியேட்டர்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டை என்ஜாயே பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கு முன்னாடி சிடிலயோ அந்த பாட்டை நம்ம ஸ்டார் மியூசிக் டவுன்லோட் பண்ணி கேட்ட போதுலாம் இல்லை. தியேட்டருக்கு போகும்போது எங்க ஊர் அந்த சாந்தி கமலா தியேட்டர்ல அடி எகிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வருவாங்க. ஆமா, அந்த அளவுக்கு வந்து பயங்கர இம்பாக்ட் ஏற்படுத்தின பாட்டு. கிட்டத்தட்ட இந்த கோட் சாங்குமே அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான். அது வந்து இப்போ நம்ம நார்மலா கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சிலருக்கு அப்படி தோணுது. சிலர் வந்து இவன் பிடிச்சவங்க, சிலர் வந்து நியூட்ரலைஸ், அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறவங்களாம் இல்லையே பாட்டு நல்லா தானே இருக்கு, ஏன் இந்த மாதிரியான ஒரு ஹேட்டர்ஸ் வந்து பரப்புறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பாட்டு எப்படி இருக்குமோ அப்படி தான் போட்டிருக்கிறாரு. அது ஒரு 5 நிமிஷம் அந்த அந்த அதுக்குள்ளே வர ஒரு சாங் இது. அதை வந்து அது 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 போக போக அது பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கான அந்த அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு எசன்ஸோ அதை இப்போ எப்படி பார்க்குறாங்களோ அது வந்து கண்டிப்பாக இல்லை. நான் ஏன் வந்து இது பேசி ஆகணும், இப்போ நம்ம யுவன் சங்கர் ராஜா கண்டிலாம் நம்ம கிடையாது. நம்ம சினிமாவை ரசிக்கிறவங்க, பாடல்களை ரசிக்கிறவங்க எல்லாமே இப்போதைய காலகட்டங்களில் சினிமாவில் பாடல்கள்ங்கிறதே வந்து ஏன் வைக்கிங்கிற லெவலுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க நிறைய பேர். எல்லாமே அந்த ஒரு வெஸ்டர்னைஸ்டு தீம் டைப்பில் தான் மக்கள் எல்லாருமே, ஏன்னா எல்லா படங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் அதை ஆல்பமாக கேட்டுக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும் காலகட்டங்களில் ஓரளவுக்கு தாங்கி பிடிச்சி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் அதை கொண்டாடுங்கலாம் சொல்ல வரல, உங்களுக்கு பிடிச்சா அதை கொண்டாடுங்க, கொண்டாடாமல் போங்க. பட் இப்போ என்னன்னா, எது வந்தாலுமே அதை ஒரு பிரச்சனையாக போட்டு சம்மந்தமே இல்லாமல் 2 ட்வீட்லையும் 3 ட்வீட்லையும் அதையே பொழப்பா வேற தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது புரியவே இல்லடி, என்னடாண்டா பண்ணுறீங்க. இன்ஸ்டன்ட் ஹிட்டு தான் அவங்க நம்ம எதிர்பார்க்கறது. ஏன்னா அதுக்கு அதுதான் மெயின் ரீசன். வந்து இப்போ அனிருத்துன்னு சொல்லும் போது நம்ம அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து அவர் கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அது வந்து தப்பு கிடையாது. சரி, அப்ப ரவுடி பேபி என்ன சொல்லுவாங்க? அப்ப யூடியூப்ல வந்து இதே யுவன் போட்டது தான், இதே அனிருத் இருக்கிற காலகட்டத்துல சமகாலத்துல தனுஷுக்கு போட்ட பாட்டு ரவுடி பேபி இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஹிட். ஃபாரின் போனாலும் ஃபாரின்ல இருக்கிற பப்ல கிளப்பிங்ல கண்டிப்பா தமிழ் சம்பந்தப்பட்ட அன்னைக்கு நைட் வந்து தமிழ் நைட்னு வச்சுக்கோன்னா ரவுடி பேபி இல்லாத நைட்டே கிடையாது. அப்படிதான் இவ்வளவு பேரும் அதுல வைப் பண்ணுவாங்க, அவ்வளவு பேர் டான்ஸ் ஆடுவாங்க. யூடியூப்லயே அதிக வியூஸ் போன தமிழ் சாங் வந்து இன்னைக்கு அதுதானே சொல்றேன். எனக்கு இந்த மென்டாலிட்டி ஆஃப் இதே புரியல. ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த பாட்டுக்கு கொஞ்சம் பொறுமையா பேஷன்ஸ். ஏங்க அப்படிலாம் பார்த்தா ரகுமான் பாட்டுல எத்தனை பாட்டு சொல்லலாம். ஒருலாம் ஆரம்பத்துல போடும் போது என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னுவாங்க, அப்புறம் போக எனக்கு இப்பதான் உட்காந்து கேட்டுன்னு இருப்பாங்க. இப்பதான் எனக்கு இன்னொன்னு தோணுது, முத்து படம் வந்த போது அந்த ஓப்பனிங் சாங்ல டன் 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 அது வந்தபோது பாட்டு நல்லா தூக்கி ஏரமன் வீட்டில் கல்ல விட்டு அடிச்சாங்களாமே. ஏன் படையப்பாலேயே வந்து முதல் பாட்டுலாம் வந்து வரும்போது எப்பயும் போல ரஜினி பாட்டு ஒரு தத்துவ பாட்டு மாதிரி இருக்குதுன்ட்டு தான் போனாங்க. அது என்னைக்குமே ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்கோ இல்லை ஒரு நடனம் ஆடுற ஒரு பாட்டாக இருக்குதுன்னா ரிலீஸுக்கு அப்புறம் அதோடைய போக்குன்றதே மாறிடும். இந்த பாட்டுமே அப்படிதான் பாரும். நீங்களே பாருங்க, நம்ம இப்போ சொல்லிட்டோம், ரிலீஸுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்களே ஒத்துக்குவாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது தம்பி, அதாவது யுவன் இன்னைக்கு வந்து இது ஏன் இப்படி இருக்கு, இந்த பாட்டு வந்து இப்படி இருந்திருக்கலாமேன்னு சொல்றதுக்கு முக்கிய ரீசனாக பார்க்க போகிறது என்னன்னா, நான் சொன்ன ஆரம்பத்தில் இந்த கூட்டணின்னு சொன்னேன் பார்த்தியா, செல்வராகவன், லிங்குசாமி, விஷ்ணுவர்தன், சிம்பு, வசந்த், இந்த மாதிரி இவங்க கூட்டணிக்கு மத்தியில் முக்கியமான கூட்டணி வெங்கட் பிரபு இன்றைக்கும் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு டைரக்டர் தான். அந்த மாதிரி கூட்டணி அமைச்சு அவர் போட்டார் பார்த்தியா, அந்த சீசன்ஸில் இந்த கூட்டணியில் வந்த எல்லா பாட்டுமே எல்லா படங்களில் வர எல்லா சாங்குமே பயங்கர பிளாக் பஸ்டரான இருக்கு. இன்னொன்று இந்த கூட்டணி மட்டும் நீ நோட் பண்ணி சொல்கிற, ஏன்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும்னு. எங்க எத்தனை படம் இருக்கு இது இல்லாம, அதாவது ஆல் அட்ரஸே இல்லைங்கிற அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. ஆக்சுவலி நிறைய பேர் தெரியாது, புதுமுகங்களா வந்த படங்களுக்குமே அட்ரஸ் ஆயிருந்தது இவன். அதான் புதுமுகங்களா, அதாவது இப்ப இது வந்து அந்த காதல் சொல்ல வந்தேன் ஒரு படம், நம்ம அந்த காதல் சொல்ல வந்தேன்
புதுமுகமா நடிச்சவர் அந்த டிவி சீரியல். அவருக்கு ஆக்சுவலி டிவி சீரியல்ல நல்ல ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. ஆனா அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த படம் நடிச்சாரு. குங்குமப்பூ கொஞ்சிபுரம் சொல்லலாம், 16 சொல்லலாம். பேசுன்னு சொல்லி ஒரு படம் அது ரிலீஸே ஆகல. ஆனா அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வரும், அது இன்னைக்கும் பல பேரோட ரிங்டோனா இருக்குது, இன்னும் அந்த காலர் டியூனா இருக்குது. என்னன்னா அதாவது சிலருக்கு சில டிராபேக்ஸ் வரும். இப்போ நம்ம அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது இவரோட கூட்டணியில வந்த இப்போ நான் முத்துக்குமார் அவர் வந்து ஒரு சமீபத்தில் கொஞ்சம் காலமாயிட்டாரு. அது இல்லாமல் இவருக்கு கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால இவரு கொஞ்சம் சினிமா விட்டு கொஞ்சம் ஒதுங்குற ஸ்டேஜ் கொஞ்சம் வந்துச்சு. சிம்புவும் கொஞ்ச நாள் வந்து அவருடைய பர்சனல் ரீசன்ஸில் அவரும் கொஞ்சம் சினிமாலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற சூழல் ஏற்பட்டுது. லிங்குசாமியுமே வந்து தொடர்ந்து படம் கொடுத்தவர், அவரும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஓரமாக அப்படி ஒதுங்கி நின்ன ஒரு ஸ்டேஜ் இருக்குது. விஷ்ணுவர்தனும் இங்கே இருந்துட்டு இப்போ ஹிந்திக்கு போய் அது ஒரு பெரிய பிரேக்கு. இந்த மாதிரி இவருடைய கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அமீர் பருத்தி வீரன்லாம் வந்து எப்பேற்பட்ட ஹிட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவருக்குமே தொடர்ந்து அந்த படங்கள் இல்லை. இப்போ ராம் படம்லாம் அவ்வளோ ஹிட், அந்த சாங்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி இவருடைய கூட்டணியில் இருந்த ஆட்கள் வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சினிமாவை விட்டு கொஞ்சம் விலகுற அந்த சூழல் ஏற்படும் போது இவருமே கொஞ்சம் அந்த அவருடைய பர்சனல் லைஃப்னால கொஞ்சம் விலகுறதுனால யுவன் வந்து பெருசாக தெரியாமல் போயிட்டார். அப்போ அந்த காலகட்டத்தில் அப்போ யுவன் ஹாரிஸ் இருந்தார், வித்யாசாகர் இருந்தார், தேவா அதுக்கு நடுவில் அப்பப்போ அவரும் வந்து இது பண்ணுவார், சம்பவம் பண்ணுவார். இவங்கெல்லாம் வந்து அந்த காம்பன்சேட் பண்ணும்போது பெருசாக அது வந்து வெளிப்படலை. திடீர்னு ஒரு வெற்றிடம் மாதிரி தெரிஞ்ச உடனே இப்போ அனிருத் வந்து அவர் பூமாயி, ரஹ்மான் எப்பயுமே அவர் யார் வந்தாலும் அவர் ஒரு பக்கம் ராகுல் டிராவிட் மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு போயினே இருப்பார். அவர் அப்படி இருக்கிறதுனால அது பெருசாக ஒரு இம்பேக்டாக தெரியல. அதனால யுவன் வந்து இன்னைக்கு வந்து பெருசாக தெரியாத மாதிரி ஒரு சூழல் இருக்குதே தவிர இன்னைக்கு எல்லாருமே கம்பேக் கொடுத்துட்டாங்க. லிங்குசாமி வந்துட்டாரு, பிரபு மாநாடு மூலியமா வந்துட்டாரு, இவரு சிம்புவுமே வந்துட்டாரு, இவனும் வந்துட்டாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாருங்க பிளாஸ்ட். எனக்கு செம சிரிப்பு என்னன்னா, இந்த ஒரு கடந்த 5 வருஷமா யுவன் சங்கர் ராஜா கம்பேக்டா இந்த படம். யுவன் சங்கர் அவங்கள மிதிக்கணும்னு அவங்க பண்ண வேலை தான் இது. அவர் எங்கடா போனாரு, திரும்பி கம்பேக் கொடுக்க அவர் இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு. இவனுங்க சம்பந்தமே இல்லாம கம்பேக் சின்ன பிரேக் தான். இங்க இன்னொன்னு நம்ம முக்கியமானதை விட்டுட்டோம், பிஜிஎம். அதெல்லாம் சும்மா சொல்லலாமா? தமிழ் சினிமாவில் நோட் பண்ணி நம்ம அதிகமா வந்து ஆர்ஆரை நோட் பண்ண ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா இவரன் மூலமா தான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் முன்னாடி மியூசிக் இருக்கு, மங்காத்தா இருக்குது, ஏகன், அஜித் படமே வரும் லைனா, அதுவே நம்ம ஒரு சொல்லலாம். இன்னும் சிம்பு படத்துல எத்தனை ட்ரிபிள் படம்லாம் வந்து படமா சரியா போனாலும் அந்த மதுரை மைக்கிளோட தீம்லாம் வந்து என்ன பயங்கர ஹிட்டு. ஆமா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சிம்புக்கு வல்லவன் மன்மதன் இந்த மாதிரி அது ஒரு ட்ராக்ல பயங்கரமா. அதாவது தனுஷுக்கு புதுப்பேட்டையில எல்லாம் என்னமா இருக்கும் இந்த ஓப்பனிங் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், அவங்களுக்கு மாஸ் சீன்ஸுக்கு அந்த பிஜிஎம்லாம் வந்து யுவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இன்னைக்கும் அந்த தீம் மியூசிக் இன்னமும் ரிங்டோனா வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த அவர் அதான் சொல்றேனே, அவர் ஒரு ஆளினால் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆள். சின்ன பிரேக் அப்புறம் மறுபடியும் வந்திருக்கிறாரு. அது கம்பேக்னு சொல்ல முடியாது, இருக்கிறாரு. இதையுமே நீங்க ஏத்துக்கிற இருக்கு. நான் கம்பேக் ஏன் சொல்லணுங்கிறேன். அவரு எனக்கு தெரிஞ்சு அப்பலேருந்து மேட்ச்ல இருக்கிறாரு. இன்னும் ஸ்குவாட்ல எடுக்காமலாம் இல்லை, ஸ்குவாட்ல இருந்துட்டு தான் இருக்காரு. அவருக்கான கேம் ஆடிட்டு தான் இருக்காரு. ஒரு கட்டத்துல யாரோ ஒருத்தர் ஒரு 10 6 அடிச்சுட்டே இருக்கிறாருன்னும் போது ஃபோக்கஸ் அவர் பக்கம் இருக்கும். நான் ஸ்ட்ரைக் ரன்ல நிக்கிறவங்களே நீங்க நோட் பண்ணணும்ல. இவர் அவுட் ஆகல, நான் ஸ்ட்ரைக் ரன்ல நிக்கிறாரு, அந்த பக்கம் ஒருத்தர் 10 6 அடிக்கிறாருன்னும் போது நம்ம அவரை தான் நோட் பண்ணுவோம். தோனி 2005லயும் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா வச்சிருந்தாரு, இப்பயும் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா வச்சிருந்தாருன்னா அவருக்கும் நடுவில் சறுக்குனுச்சு, ஸ்ட்ரைக் ரேட்டு கம்மியாலாம் போயிருக்குதான். அந்த மாதிரிதான் இப்ப ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இல்லையே தவிர அவர் விளையாண்டுட்டு தான் இருக்கிறாரு. இன்னமும் விளையாடுவாரு, அவ்வளவுதான் விளையாடுவாரு. இதுக்கப்புறமும் சம்பவங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாடல்களை பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் லூப்பை மட்டும் கேட்டுட்டு வந்துட்டு என்னடா இது, அதாவது இப்ப இருக்கிற அந்த ஆடியன்ஸ்க்காக மார்க்கெட் மாறி, மியூசிக் மார்க்கெட்டும் மாறி போய் எதுலையுமே வந்து அந்த ஒரு இதெல்லாம் இல்லை. ஒரு லூப்பு மட்டும் நல்லா இருந்தா போதும், அதை வச்சே கிட்டு கொடுத்தலாம். அந்தரிக்கு ரீல்ஸ் போடுற கும்பல் இருக்குல்ல, அந்த குறிப்பிட்ட அந்த சவுண்டை கட் பண்ணிட்டு இவங்க அந்த ரீல்ஸ் போடணுன்றதுனால அவங்க ஃபோக்கஸா அதுலயே இருக்குது. ஒரு பேக்கேஜா ஃபுல் சாங்கா அவங்க கேட்கவே மாட்றாங்க. இப்போ இதுல ஒரு பாட்டு தான் வந்திருக்குது, இன்னும் பாடல்கள் இருக்குது, வரும், கேளுங்க, கொஞ்சம் பேஷன்ஸா இருங்க, நல்லா இருக்கும். இன்னமும் சம்பவங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பேச வந்தது வந்து இது யுவன் சங்கர் ராஜா வெர்சஸ் அனிருத்தா இல்லை விஜயா அஜித்தா, அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் சும்மா
ஒரு பாட்டு வந்திருக்கு அப்படின்னா ஓகே, பாட்டு வந்திருக்கு, அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே இது இருக்கு. பட் அதை வச்சு நெகட்டிவிட்டி பரப்ப வேணான்னு நான் நினைக்கிறேன். இல்ல உண்மையிலேயே நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. நெகட்டிவிட்டியா இருக்குண்ணே, அதாவது ஏதோ குறை சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொல்ல வேணாம். அதுக்கான பாடல்களுக்கான மரியாதையும் அதுக்கான டைமையும் கொடுங்க. அது உங்களை ரசிக்க வைக்கும். அதை தான் நாங்கள் சொல்ல வரோம், வேற ஒன்றும் நாங்கள் சொல்லலை. அதான் இதோட எங்களுடைய உரையை முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்கோடையும் சினிமா பற்றின இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயத்தோடையும் மீண்டும் உங்களை நாங்கள் விரைவில் சந்திக்கிறோம். நன்றி.